அழகான காலை வேளையில் கண் விழிக்கும் முன்னே நம்ம எஃப்எம் சத்தம் கேட்குமே. ஸ்வீட்டான பாடல் கேட்க ஊரெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறைய நம்ம வைபே நான் ஸ்டாப்பா இருக்குமே. ஊரெல்லாம் கேட்க போறோம், கவலைகள் மாறப்போ. ஆனந்த் ரேடியோ 89.6 சமுதாய வானொலி. நம்ம ரேடியோ, இது நமக்கான ரேடியோ. மூத்தோருக்கு முதல் வணக்கம். நம் மூத்தோர் நம் பெருமை. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தோடு இணைந்து சமுதாய வானொலி கூட்டமைப்பால் அனைத்து சமுதாய வானொலிகளின் தயாரிப்பில் அடல்வயோ அபிதயோ யோஜனா பற்றிய சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம் பகுதி 24. இந்த வாரம் மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் மூலமாக வெற்றி பெற்ற மூத்தோரின் கதைகளை கேட்கலாம். நம் மூத்தோர் நம் பெருமை. இது வெறும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது நம் குறிக்கோள். நமது மூத்தோர்கள் பயன்பெற ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களோட அனுபவங்கள், போராட்டங்கள், கனவுகளை புரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான முயற்சியா இது அமையுது. இது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு மட்டும் இல்லங்க, இது கேட்கிறவங்களோட இதயங்கள்ல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு உணர்ச்சி பூர்வமான நதி. இந்த பயணம் எண்ணிக்கையில அடங்காத கதைகளை நமக்கு சொல்லும். சில கதைகள் வலியால நிரம்பி இருக்கும், சில கதைகள் நம்பிக்கையால நிரம்பி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பயணத்தோட ஒவ்வொரு மைல்கல்லையும் புதுசா ஒரு விஷயம் நமக்கு புலப்பட்டு இருக்கு. இந்த பயணம் இப்போ நிறைவு பகுதிக்கு வந்திருக்கு. மூத்தோருக்கு முதல் வணக்கம் பகுதி 24 இறுதி அத்தியாயத்துல நாம இப்போ இருக்கோம். இது நம்மோட இதயங்களை ஒரு கலவையான உணர்ச்சிகளால நிரப்பி இருக்கு. ஒரு பக்கம் அர்த்தமுள்ள ஒரு விஷயத்த செஞ்ச திருப்தி உணர்வு, இன்னொரு பக்கம் இந்த அழகான பயணம் முடிவுக்கு வருதேன்னு ஒரு சின்ன வருத்தமும் இருக்குல்ல. இந்த முயற்சியோட வெற்றி நாடு முழுக்க இருக்கிற 200க்கும் மேற்பட்ட மதிப்புமிக்க சமுதாய வானொலி நிலையங்கள் மூலமா இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சிய அனைவருக்கும் கொண்டு சேர்க்கிறத முக்கியமான ஒரு எண்ணமா கொண்டு செயல்பட்டதுதான். இந்த செயல் சாத்தியமாக காரணமாக இருந்தது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்போட அசைக்க முடியாத ஆதரவு தான். ஒரு காலத்துல நம்ம குடும்பங்களுக்கு மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த சமூகத்துக்கே முதுகெலும்பா இருந்த முதியவர்கள் அவங்க வாழ்க்கையோட பிற்பகுதியில தனிமை மற்றும் புறக்கணிப்ப எதிர்த்து போராடுறத நாம நேர்ல பார்த்தோம். அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்தையும் அவங்க குடும்பங்களுக்கும் சமூகத்துக்கும் அர்ப்பணிச்ச கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவங்க உதவியற்றவர்களாகவும் மறக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறத உணர முடியுது. இந்த பயணம் மூலமா நம்ம முதியவர்கள் எதிர்கொண்ட 4 முக்கியமான சவால்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நிதி பாதுகாப்பின்மை, சுகாதார பிரச்சனைகள், மன அழுத்தம், இறுதியா சமூக தனிமைதான் அந்த 4 முக்கியமான சவால்கள். ஆனா சரியான தகவல், சரியான நேரத்துல கிடைக்கிற உதவி, அர்ப்பணிப்போடு கூடிய முயற்சிகள் மூலமா இந்த 4 சவால்களையும் அவர்களால எதிர்கொள்ள முடியும்ன்றதையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த அடல்வயோ அபிதயோ யோஜனா பத்தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமா மூத்தோருக்கு தேவையான தகவல்களை சிறப்பா கொடுத்து அது மூலமா நம்ம மூத்தவங்க தனியா இல்லன்றத நாம உறுதி செஞ்சிருக்கோம். அரசு திட்டங்கள், ஓய்வூதிய திட்டங்கள், சுகாதார வசதிகள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்பூர்வ உரிமைகள் பத்தி நாம அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சோம். அதுக்கும் மேல அவங்களோட இருப்பு, அவங்களோட ஞானம், அதே போல அவங்களோட கதைகள் விலை மதிப்பில்லாததுன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினோம். மூத்தவங்க குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சொந்தமானவங்க. நம் மூத்தோர் நம் பெருமை. இது வெறும் வானொலி நிகழ்ச்சி மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் மனங்களை தொட்ட ஒரு உணர்வு பூர்வமான இயக்கமா மாறின ஒரு பிணைப்பு. இது புரிஞ்சுக்க உங்களோட எண்ணற்ற தொலைபேசி அழைப்புகள், செய்திகள், பதில்கள், உரையாடல்கள் சான்றுகளாக இருக்கு. இன்னைக்கு இந்த இறுதி பாகத்துல இந்த நிகழ்ச்சியால தங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை சந்திச்சவங்களோட குரல்களை நாங்க உங்களுக்காக கொண்டு வரோம். இந்த முயற்சி அவங்களுக்கு எப்படி உதவியா இருந்தது, அவங்க உலகத்தை எப்படி மாத்தி இருக்கு, அது மட்டும் இல்லாம தாத்தா பாரத்தும்
பேத்தி லட்சுமியும் அவங்களுக்கு என்னென்ன செய்திகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மூத்தோர்களின் இதயபூர்வமான கதைகளை நாங்க இப்போ நாட்டுப்புற பாட்டு வடிவத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாமா? போராடி ஜெயிச்சவங்க சொல்லுற கதைய கேளுங்க, கணியில உழைச்சவங்க சொல்லுற கதைய கேளுங்க, முன்னால நடந்தவங்க சொல்லுற கதைய கேளுங்க, மூத்தவங்க அனுபவத்தை முழுசா நீங்களும் கேளுங்க. வெற்றிக்கான பாதைக்கு விதை போட்டது அவங்க, நிலையான வாழ்க்கைக்கு வழி காட்டினது அவங்க, கண்ட கனவு நிஜமாகும் நம்பினது அவங்க, நினைச்சத நிஜமாக்க உழைப்ப தந்ததும் அவங்க. தந்தான தான நன்னே நான நன்னே நான நன்னே தானான நான நன்னே நான நன்னே நான நன்னே தானான நான நன்னே நான நன்னே நான நன்னே தானான நான நன்னே நான நன்னே நான நன்னே. தோல் சுருக்கும் கதை சொல்லும் துவலாத வழி காட்டும், அன்பு கொஞ்சம் கூட்டி தரும் தப்பு செஞ்சா தட்டி கேக்கும், பழங்கதையா நிலச்சி நிற்கும் புது கதையா நீண்டிருக்கும், வாழ்க்கை பாடம் எடுத்து சொல்லும் வாழ்ந்து பார்த்து வழி சொல்லும். போராடி ஜெயிச்சவங்க சொல்லுற கதைய கேளுங்க, கணியில உழைச்சவங்க சொல்லுற கதைய கேளுங்க, முன்னால நடந்தவங்க சொல்லுற கதைய கேளுங்க, மூத்தவங்க அனுபவத்தை முழுசா நீங்களும் கேளுங்க. தந்தானே தான நன்னே நான நன்னே நான நன்னே தானான நான நன்னே நான நன்னே நான நன்னே. வீட்டுக்கான புதுமனைய வாங்கி போட்டது அவங்க, வீடு கட்ட காத்திருந்து காசு சேர்த்தது அவங்க, ஊருக்குள்ள அடையாளம் வாங்கி தந்தது அவங்க, உண்மையாக சொந்த பந்தம் சேர்த்து வச்சதும் அவங்க. பட்ட கஷ்டம் பலனை தரும் உங்க வாழ்க்கை நலனை தரும், அரவணப்பா நீங்க இருக்க முதுமை கால மகிழ்ச்சி தரும், சிரிச்சு பேசி இருந்தாலே சுகமான அனுபவங்க, மூத்தவங்க எதிர்பார்ப்ப தீர்த்து வைக்க செயல்படுங்க. போராடி ஜெயிச்சவங்க சொல்லுற கதைய கேளுங்க, கணியில உழைச்சவங்க சொல்லுற கதைய கேளுங்க, முன்னால நடந்தவங்க சொல்லுற கதைய கேளுங்க, மூத்தவங்க அனுபவத்தை முழுசா நீங்களும் கேளுங்க. தந்தான தான நன்னே நான நன்னே நான நன்னே தானான நான நன்னே நான நன்னே நான நன்னே தானான நான நன்னே நான நன்னே நான நன்னே தானான நான நன்னே நான நன்னே நான நன்னே. மூத்தவங்க சொல்றத கேக்குறீங்களா? அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச சமுதாய வானொலி நிகழ்ச்சியான மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை கேட்க தயாராயிட்டீங்களா? நான் உங்களோட பாசமான தொகுப்பாளர் பாரதாத்தா வந்துட்டேன். என் கூட என்னோட அன்பான பேத்தி லட்சுமியும் வந்துட்டாங்க. ஆமா தாத்தா, இன்னைக்கு மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்க போகுது. ஏன்னா நம்மோட முயற்சிகள் நம்மோட பெரியவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா லட்சுமி, இந்த பயணம் முழுக்க அரசு திட்டங்கள் பத்தின தகவல்களை பகிர்ந்துகிட்டதோட மட்டும் இல்லாம இந்த முயற்சிகளால ஏற்பட்ட மாற்றங்களை, மூத்தவங்களோட நிஜ கதைகளை இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூத்தவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குன்னு நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா கேட்கலாம் தாத்தா. இன்னைக்கு நம்மோட சில சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. அவங்க அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. சரியான தகவல் சரியான நேரத்துல ஆதரவு மற்றும் உண்மையான முயற்சிகளோட ஒண்ணு சேர்றப்போ ஒவ்வொரு முதியவரும் கண்ணியத்தோடும் அமைதியோடும் வாழ முடியும்னு இந்த கதைகள் நிரூபிக்கும். இந்த இறுதி நிகழ்ச்சியில இந்த உண்மை கதைகளை கேட்க நீங்களும் தயாரா? இன்னைக்கு எங்களோட முதல் கதை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தோட ஒரு முக்கியமான முயற்சியாலையும் உதவியாலையும் ஒரு முதியவரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்ச கதை. இது எங்க நண்பரோட கதையும் கூட. இப்ப நம்மோட இணையறது திரு கோவிந்தசாமி அவர்கள். அவரு என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா?
என்னுடைய பேர் வந்து கோவிந்தசாமி. நான் வந்து ஆரணிலேருந்து வந்துன்னு இருக்கேன். நான் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்திருந்தேன். இது மாதிரி வந்து எனக்கு வந்து 2 மாதமாக பென்ஷன் வராதுந்துச்சு. அப்புறமா இந்த நம்பர் மூலிமா எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க 14567. அந்த நம்பரில் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு உடனே எனக்கு வந்து 2 மாதத்துலேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. இப்போ பென்ஷன் எனக்கு கிடைக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நம்பர் வந்து எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்குது. இது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன நேயர்களை கேட்டீங்களா? திரு கோவிந்தசாமி அவர்களோட வார்த்தையில மறைஞ்சிருக்கக்கூடிய மீள்தன்மை, போராட்டம், வெற்றி கதையை கேட்குறப்ப நம்மள மாதிரி மூத்தவங்க அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களை எப்படியெல்லாம் எதிர்கொள்ளலான்னு ஒரு பெரிய பாடமாவே இது அமைதில்ல. இந்த திட்டங்கள் பலரோட மனசுல நம்பிக்கை விதைய விதைக்கிறதா இருக்கு. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தோட இந்த முயற்சி உங்க வாழ்க்கையில எவ்வளவு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறப்ப எங்க மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கையில உத்வேகத்தை ஏற்படுத்தின விஷயங்கள்ல மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியும் ஒன்னா இருக்கிறது எங்களுக்கு பெருமை. உங்க கதை மற்ற மூத்தவங்களுக்கும் ஒரு ஒளி விளக்கா அமையும். அது அவங்க முன்னேற ஒரு கலங்கரை விளக்கமா செயல்படும்னு நாங்க மனசார நம்புறோம். மனிதர்களுக்கு வயசாகிறப்ப பல வழிகள்ல அவங்க குழந்தைகளாவே திரும்பவும் மாற தொடங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள சரியா புரிஞ்சுக்காம அவங்கள மதிக்க தவறிடுறாங்க. அவங்கள திட்டுறாங்க, கண்டிக்கிறாங்க, தொடர்ந்து அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறாங்க. சிலரு ஒருபடி மேலேயே போய் அவங்க மேல வன்முறையும் நிகழ்த்துறாங்க. தாத்தா, சில சமயங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் வயசு வித்தியாசம் இல்லாம பெரியவர்களோட உணர்ச்சிகளையும் சொல்லப்படாத உணர்வுகளையும் உண்மையாவே புரிஞ்சுக்க தவறிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சமுதாய வானொலியோட நேயர் திருமதி பிரேமா அவங்க குடும்பத்துல இருக்கிற மூத்தவங்களை பத்தின கதைய விவரிக்க இங்க வராங்க. அத கொஞ்சம் கேட்கலாமா? என் பேரு பிரேமா. எனக்கு இப்ப 66 வயசாகுது. எங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாங்க. அவங்கள நாங்க நல்லா குழந்தை மாதிரி தான் அவங்கள பாத்துக்கிட்டோம். அவங்க வயசுல நல்லா வாலிபமா இருக்கும் போது நல்லா அதிகாரத்தோட எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு வயசானதுக்கு பிறகு எங்களுக்கு நாங்க அவங்கள தொல்லையா நினைச்சதில்லை. ஆனா நிறைய வீட்டுல அது மாதிரி தொல்லையா நினைக்கிறாங்க. எங்க அம்மாவையும் எங்க பாட்டியையும் நாங்க நல்லா தான் வச்சிருந்தோம். எங்க அம்மா இறக்கும் போது 78 வயசு. 78 வயசு. அவங்களுக்கு சுகர், பிரஷர்லாம் இருந்ததுனால அவங்களால நடமாட்டம்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு உட்கார்ந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா நாங்க எதுவா இருந்தாலும் எங்க அம்மாவை கேட்டுதான் செய்வோம். ஏன்னாக்கா அவங்க வந்து நம்மள ஒதுக்கிட்டாங்க, நம்ம வயசாயிட்டு ஓரங்கட்டி வச்சுட்டாங்கன்னு நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக எந்த செய்தியா இருந்தாலும் எங்க அம்மாட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அவங்களும் புத்தியா சொல்லுவாங்க, இதை இப்படி செய்யுங்க, இல்ல இது செய்ய வேணாம், இது தப்பு அப்படின்னு. அவங்க சொல்றதை கேட்டு நாங்க நல்ல விதமா செய்வோம். இப்ப என்னன்னாக்கா வயசாயிட்டாலே அவங்கள வந்து ஒரு பாரமா நினைக்கிறாங்க. இப்ப நான் எனக்கு 66 வயசாகுது. ஆனா என் மகன் மருமக எல்லாமே எங்கள்கிட்ட எதா இருந்தாலும் கேட்டுதான் செய்யறாங்க. நான் என்னோட இதுலதான் இது வரைக்கும் நல்ல விதமா இருந்துகிட்டு இருக்கோம். வேற குடும்பங்கள்ல போய் பார்க்கும்போது அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படியா வயசானவங்களை இப்படி நடத்துறாங்களேன்னு மனசு கஷ்டமா தான் இருக்குது. நிறைய பேரை பார்த்துட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டோம். ஒரு அம்மா வந்து மக பேர பிள்ளைங்களோடய தான் இருந்தாங்க. அவங்களுக்காகவே தான் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. வயசானவன பாத்துக்க முடியலன்னு கொண்டு போய் மடத்துல விட்டுட்டாங்களாம். அவங்க அங்க மடத்திலேயே இருந்து இறந்ததுக்கு பிறகு தூக்கிட்டு வந்து நேத்தி வந்து பிரேதம் அடக்கம் பண்ணாங்க. மனசு கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டவங்களும் கொண்டு கடைசியில இந்த மாதிரி கஞ்சி மடத்துல விட்டுட்டாங்களே அப்படின்னு. அது மாதிரி இருக்கிறாங்க தான். பாட்டியோட அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 100 வயசுல தான் இறந்தாங்க. அவங்க வந்து நல்ல எல்லாருக்கும் நல்லா வைத்தியம் பண்றது கொள்றது எல்லாம் நல்லா செய்வாங்க. வீட்டு குடும்பத்திலையும் அவங்க பொறுப்பா எல்லாமே எடுத்து செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவங்க மூளை வளர்ச்சி வந்து சின்ன குழந்தைத்தனமா ஆயிட்டுச்சு. எதா இருந்தாலும் வீட்டுல நாங்க இல்லாத சமயத்துல 2 விரவை தூக்கி அடுப்புல வைப்பாங்க, பானையை தூக்கி வைப்பாங்க, சோறாக்குறாங்கன்ற நினைப்பு. வெறும் அம்மியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுவாங்க, அரைப்பாங்க. என்னன்னாக்கா அம்மியில சாந்து அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதையெல்லாம் தூக்கி புடவை உள்ளார சுத்தி வச்சுக்குவாங்க. எங்க அம்மா குளிப்பாட்டும் போது பார்த்தா வெங்காயம், பச்சை மிளகாலாம் இருக்கும். ஏத்தா இதை எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாக்கா, நான் சமைக்கணும் அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சு பொரிச்ச மீன் வச்சு சோறு போடுவோம். கொஞ்ச நேரம் பார்த்தா அவங்க தட்டுல மீன் இருக்காது. எங்க அம்மா அதுக்குள்ள ஆத்தா சாப்பிட்டேன்னு மறுபடியும் வைப்பாங்க. ஆனா அந்த மீன் இருக்காது. பார்த்தாக்கா 2த்தையும் தூக்கி பின்னால வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, என் மருமகனுக்கு கொடுக்கணும், மருமகன் வருவாடு சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு 100 வயசு இருந்தாங்க. அப்புறம் படுக்கையில விழுந்துட்டாங்க. புண்ணெல்லாம் விழுந்துட்டுச்சு. விழுந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சாங்க. அவரை சாகுற காலத்துல நான் எப்படித்தான் பார்த்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு செத்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் எங்க ஆத்தா மேல எனக்கு நம்ம ஆத்தா இப்படி வந்து புண்ணு விழுந்துடுச்சுன்ற மன வேதனை இருந்துச்சு எனக்கு.
ஒரு பிரசவ டயத்துலேயும் ஒரு உடம்பு சரியில்லாத சமயத்துலேயும் அப்புறம் அம்மாவா இருக்க சமயத்துலேயும் அவங்க தான் கண்ணு முழிச்சு நமக்கு எல்லாமே செய்கிறாங்க. நம்மளை அவங்க இவ்வளோ தூரம் வச்சுருந்தாங்களே, அந்த அளவுக்கு அவங்கள நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கணும் பிள்ளைங்களா இருக்கிறவங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க புருஷன் புள்ள பொண்டாட்டி இப்படி இவங்க வரவு செலவுக்கு வந்தது பிறகு அந்த வயசானவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை திறமையாக செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படுறாங்க, தெளிவு இல்லாதவங்க ஒன்றுமே புரியாமல் ஒரு குழந்தை மாதிரி அப்படியே இருந்து இறந்து போகிறாங்க. அது வந்து என்னதான் இருந்தாலும் நம்மள அவங்க ஆளாக்கணுறதுக்காக அவங்க நம்ம கடைசி வரைக்கும் வச்சு நல்ல விதமாக வளர்க்கணும், குழந்தை மாதிரி வளர்த்து அவங்க நல்ல விதமாக செய்யணுன்றது என்னோட ஆசை. இந்த பிரேமா அம்மா சொல்ற கதை உண்மையிலேயே மனசை தொடுற ஒரு கதை தான் லட்சுமி. ஆனா நம்ம மூத்தோருக்கு முதல் வணக்கத்தோட 24 நிகழ்ச்சிகளையும் கேட்ட பிறகு நாடு முழுக்க இருக்கிற பல குடும்பங்கள் நம்ம மூத்தவர்கள் எதிர்கொள்ற சவால்களை பத்தி கூடுதல் தகவல்களையும் ஆழமான புரிதல்களையும் பெற்றிருக்காங்கன்னு நம்புறேன். அரசு முயற்சிகளோட நம்ம பெரியவங்களை மதிப்போட நடத்துறது மூலமா அவங்களோட முக்கியத்துவத்தை நிறைய பேர் உணர்ந்து செயல்படுறாங்க. தாத்தா, உண்மையை சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியில நம்ம பகிர்ந்துகிட்ட கதைகள் நான் எவ்வளோ அதிகமா கேட்டு இருக்கணும், அவ்வளோ அதிகமா இந்த முயற்சிகள் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நம்புறேன். நாம இப்ப கேட்ட கதை ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எத்தனை தாத்தா, எத்தனை பாட்டிங்க, எத்தனை வயதான தம்பதிகள் இந்த ஆதரவுக்காகவோ இந்த உதவிக்காகவோ இல்லனா ஒரு நம்பிக்கையான வார்த்தைக்காகவோ காத்துட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுற வரைக்கும் அவங்க வாழ்க்கை தனிமையிலயும் விரக்தியிலயும் மறைஞ்சு போயிடுதுல்ல. ஆனா அவங்க தனியா இல்லன்னு உணரக்கூடிய தருணம் வந்துருச்சு. ஒரு திட்டம் அவங்கள ஆதரிக்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற தருணம். அந்த தருணத்துல அவங்களோட உலகம் திரும்பவும் புத்துயிர் பெற்று புது ஆற்றலோடையும் புது நோக்கத்தோடையும் ஒளிர தொடங்குது. தாத்தா, நீ சொல்றது ரொம்ப சரி லட்சுமி. நம்ம பெரியவங்க தான் நம்ம சமூகத்தோட முதுகெலும்பு. அவங்க இல்லாம நாம முழுமை அடைய முடியாது. நாம எல்லாருமே அவங்களோட அனுபவத்துல இருந்துதான் நம்மோட அன்றாட விஷயங்கள்ல தொடங்கி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான திறமைகள் வரைக்கும் கத்துக்கிட்டு வளர்ந்துருக்கோம். ஆனா அவங்களுக்கு துணையா நிக்க வேண்டிய நேரம் வரப்ப நாம அவங்கள கைவிட்டுட்டா நம்ம சமுதாயம் எப்படி முன்னேற முடியும்? இந்த முயற்சிகள் எல்லாம் தொண்டு செயல்களோ இல்ல வெறும் உதவிகளோ இல்ல. இது நம்ம மூத்தவங்களோட உரிமை. அரசு முயற்சிகள் அவங்களுக்கு உண்மையிலேயே தகுதியான கண்ணியத்தையும் அக்கறையையும் கொண்டு வந்து சேர்க்குது. நிச்சயமா தாத்தா, இது கூடவே இன்னும் சிறப்பான விஷயங்களும் இருக்கு. அது என்னன்னா, இந்த திட்டங்கள் வெறும் நிதி உதவி மட்டும் கொடுக்கறது இல்ல, இது நம்ம மூத்தவங்களுக்கான ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்துற ஒரு விஷயமா இருக்குது. சில திட்டங்கள் நிதி உதவியை வழங்குது, சில திட்டங்கள் மூத்தவங்களுடைய சுகாதாரத்துல கவனம் செலுத்துது, சில திட்டங்கள் மூத்தவங்களுடைய சமூக பாதுகாப்பை உறுதி செய்யுது. இப்போ நம்ம டிஜிட்டல் இந்தியா எழுச்சியோட மூத்த குடிமக்கள் அவங்க வீட்ல இருந்தே அரசு சேவைகளை எளிமையா பெறக்கூடியதா மாத்த பல புதிய முயற்சிகளை அறிமுகப்படுத்தி இருக்கு. லட்சுமி, இப்போ நம்ம மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணையறாங்க. அரசு திட்டங்கள் முயற்சிகள் எவ்வளவு சிறப்பானது, தேவைப்படுற மூத்த குடிமக்களுக்கு அது எப்படி சென்று சேருதுன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தோட சமூக அறிவியல் மற்றும் மொழிகள் பள்ளியில இருக்கிற சமூக பணித்துறையில பணிபுரிகிற பேராசிரியர் ஜே ராஜமீனாட்சி அவர்கள் தான் இப்ப நம்ம கூட இருக்காங்க. அவங்க மூத்த குடிமக்களுக்கு பயன்படக்கூடிய அரசு திட்டங்கள் பத்தியும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்றத பத்தியும் இப்ப விளக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேரு ஜே ராஜமீனாட்சி. நான் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் சயின்சஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பேசிக்கலாக நான் ஒரு ஜெரண்டாலஜிக்கல் சோஷியல் ஒர்க்கர். என்னோட ஆராய்ச்சிகள் எல்லாமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய வாழ்க்கை முறை இந்தியாவில் எப்படி இருக்குன்றத பற்றின ஆராய்ச்சி தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இந்தியாவில். சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒன்று இந்திரா காந்தி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், IGNOAPS. இதுக்கான தகுதி என்னன்னா, தகுதி 60 வயதிற்கு மேல இருக்கணும். 60 இல்ல 60 வயதிற்கு மேல இருக்கணும். பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம்.
ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்படுது. அந்த மாதம் 1000 ரூபான்றது வந்து அந்த வயதானவங்க பேர்ல தொடங்கப்பட்டு இருக்க அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். அதை வந்து அவங்க வந்து எடுத்து அவங்களோட பயன்பாட்டுக்கு வந்து வச்சுக்கிடலாம். இன்னொன்று முக்கியமான ஒன்று வந்து, இது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேத்துக்கு இதை பற்றி தெரியல, அதனால தான் முக்கியமாக இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். சேக்ரெட்னு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், SACRED, சீனியர் ஏபிள் சிட்டிசன்ஸ் ஃபார் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இன் டிக்னிட்டி அப்படின்றது வந்து 2021 வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ஜாப்ல இருந்திருப்பாங்க, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்ற ஒரு குழப்பம் வந்து அவங்களுக்கு வரும். அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ஒரு மன உளைச்சலுக்குள்ள உள்ளாகிறத நான் பார்த்திருக்கேன். என்னோட ஆராய்ச்சி சம்பந்தமா நான் பல பேர்த்த சந்திச்சப்ப வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. சேக்ரெட்ன்ற இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஒரு ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஜாப் போர்ட்டல். ஏற்கனவே வேலை செஞ்சு நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி திரும்ப வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு போர்ட்டல்ல வந்து உங்களோட டீடைல்ஸை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். இதுல வந்து உங்களோட எஜுகேஷன், உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில் இருக்கு, உங்களோட அனுபவம், எக்ஸ்பீரியன்சஸ், உங்களை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே நீங்க வந்து அதுல என்ட்ரு பண்ணணும். கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ வேணும்னா எடுத்துக்கிடுவாங்க. இல்ல பிரைவேட் கம்பெனிஸ், கார்பரேட் ஆஃபீஸ், NGO, அவங்க எல்லாருமே வந்து அந்த போர்ட்டலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் வந்து அந்த மறு வேலை வாய்ப்பு வேணும்ன்றவங்க வந்து தாராளமா உங்க டீடைல்ஸை போய் இதை போய் நீங்க என்ட்ரு பண்ணிக்கலாம். இதை வந்து யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான். இது வந்து ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். வேலை வேணும்ன்றவங்களுக்கும் வேலை கொடுக்குறவங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமா வந்து இந்த ஒரு இது இருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. ஒன்று இந்திரா காந்தி ஓல்டேஜ் பென்ஷன், ரெண்டாவது வந்து சீனியர் ஏபிள் சிட்டிசன்ஸ் ஃபார் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இன் டிக்னிட்டி. இந்த போர்ட்டல் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து வயதானவர்கள்ல வந்து ராதாமணின்னு ஒருத்தவங்க வந்து தையல் கலையில வந்து சிறந்தவங்க. அவங்க வந்து எம்ப்ராய்டரி இல்ல மெஷின்ல தைக்கிறது இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸ்கூல்ல வந்து அவங்க ஆசிரியரா பணி செய்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்தாங்க. அவங்களுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறது, அந்த ஸ்கூல்ல சொல்லி தந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திடீர்னு கட்டாயி வீட்டுல இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருந்தது. எங்க தன்னுடைய திறமையை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர முடியாம போகுதே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்ல இருந்து இருந்தப்ப வந்து நாங்க அவங்கள சந்திச்சப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, என்ன செஞ்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு கேட்டப்போ, எனக்கு வந்து ஒரு நான் பெரிய சம்பாத்தியம் வேண்டாம், ஆனா என்னுடைய திறமை வந்து இப்படியே போயிடக்கூடாது, நான் அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்றப்ப வந்து நாங்க என்ன பண்ணோம்னா, அவங்க வீட்டு முன்னாடியே கார் ஷெட்டு வந்து ஒரு சரி பண்ணி கொடுத்து, இந்த தெருவில் இருக்க குழந்தைகளவே வந்து யாரெல்லாம் இந்த எம்ப்ராய்டரி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, கூட பின்னணும்னு நினைக்கிறீங்க வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்க செட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பெருசா நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பிள்ளைங்க வந்து வந்தாங்க. அப்புறம் நாளடைவுல வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் அங்க வந்து ஜாயின் பண்ணி, இப்ப வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களும் ஒரு மத்தியான நேரத்துல வந்து இவங்க வந்து தையல் கிளாஸ்க்கு இவங்களை வந்து சேர ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து என்னாச்சுன்னா, உடல்நலமும் சரி மனநலமும் சரி சிறந்த முறையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வயசு 72. ஆனாலும் வந்து அவங்கள பார்த்தா வந்து 72 வயசு மாதிரிலாம் இருக்காது. நல்ல காலையில எந்திரிச்சு நல்ல நீட்டா வந்து அந்த டீச்சர் லுக்ல, அந்த பழைய டீச்சர் லுக்லயே வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்களோட திறமையை வந்து கடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். 60 வயசு ஆனவங்களுக்கு வந்து நான் முக்கியமா ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சேக்ரெட்ன்ற போர்ட்டலை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். பொட்டன்ஷியல் ஹியூமன் ரிசோர்ஸ், நீங்க வந்து போன தலைமுறையில இருந்து ஒரு சோஷியல் இன்ஜினியர்ஸா இருந்திருக்கீங்க, இந்த சொசைட்டியை வந்து வடிவமைச்சிருக்கீங்க. அப்படின்றப்ப வந்து யூ ஆர் த பொட்டன்ஷியல் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றப்ப வந்து உங்களை வந்து நாங்க ஒரு திங்க் டேங்கா பாக்குறோம். நீங்க என்ன ஆலோசனை சொன்னீங்க, சொல்றத வந்து நாங்க சரியான விதத்துல நாங்க எடுத்துக்கிட்டோம்னா இன்னமும் வந்து அந்த சமுதாயம் வந்து நல்ல விதத்துல வந்து முன்னேறும். அதற்கு வந்து நீங்க என்னைக்குமே வந்து ஒரு வழிகாட்டுதலா இருந்தீங்கன்னா சமுதாயத்திற்கும் நல்லது, நம்ம நாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். முன்னெல்லாம் முதியவர்கள் அவங்களோட உரிமையை பெற ஒவ்வொரு அலுவலகமா ஏறி இறங்க வேண்டியிருக்கும். நீண்ட வரிசையில நிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருந்தது. சிலருக்கு இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க கூட முடியாத அளவுக்கு துயரமும் இருந்தது. ஆனா இப்போ இந்த சேவைகள்ல பெரும்பாலானது ஆன்லைன்லயே கிடைக்கிற மாதிரி அரசு வழிவகை செஞ்சிருக்கு. அதனால மூத்த குடிமக்கள் அவங்க வீட்ல இருந்தே இந்த திட்டங்களோட பலன்களை பெற முடியுது. இத கேக்குறவங்க மூலமா இந்த செய்திகளை நாம மத்தவங்களுக்கும் பரப்பலாம். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நீங்க இந்த திட்டங்களை பத்தி சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு
நீங்க முன் வந்து உதவுங்க. அரசு வழங்குற சலுகைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்க இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க சிரமப்பட்டா நீங்க அவங்களுக்கு உதவுங்க. ஏன்னா லட்சுமி, நம்ம பொறுப்பு நம்ம சொந்த குடும்பத்துக்குள்ள மட்டும் உதவுறதில்ல. நாம உண்மையிலேயே ஒரு இரக்கமுள்ள சமூகத்தை உருவாக்க விரும்பினா நம்ம சொந்த தாத்தா பாட்டிகளை கவனிச்சுக்கிறது மாதிரியே நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற, நம்ம சமூகத்துல இருக்கிற, நம்ம ஊர்ல இருக்கிற முதியவர்களையும் கவனிச்சுக்கணும். சரியா சொன்னீங்க தாத்தா. இந்த மனநிலையோட நாம இந்த முயற்சிகளை முன்னோக்கி எடுத்துக்கிட்டு போலாம். இன்னைக்கு இந்த இறுதி அத்தியாயத்துல நாம பகிர்ந்துக்கிற விஷயங்கள் கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். இது முடிவில்ல, இது ஒரு புதிய தொடக்கம். நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள், நம்ம அறிவு, நாம கேட்ட கதைகள், நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில செயல்படுத்தணும். இந்த நிகழ்ச்சிய கேட்கறது மட்டும் இல்ல, இது மூலமா ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறது மூலமாவும் நம்மளும் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ரொம்ப நல்லா சொன்னமா லட்சுமி. இந்த முயற்சியோட உண்மையான சாராம்சமே இதுதான். இது வெறும் வார்த்தைகள் பத்தினது இல்ல, நம்மோட செயல் பத்தினது. நண்பர்களே, இந்த திட்டங்களால பயனடைஞ்சவங்க மட்டும் இல்லாம நம்ம உத்வேகத்துக்கு ஆதாரமா மாறி இருக்கிற முதியவர்கள் கிட்டயும் சில ஊக்கம் அளிக்கிற கதைகளை கேட்கிற நேரம் இது. ஒரு அரசு திட்டத்தை பத்தி நாம கேக்குறப்போ அதோட உண்மையான தாக்கத்தை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த திட்டம்லாம் உண்மையிலே மூத்த குடிமக்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கா? அவங்களுடைய அன்றாட வாழ்வு மேம்பட்டு இருக்கா? இந்த மாற்றத்தை அனுபவிச்ச ஒருத்தர்கிட்ட இதை நேரடியா கேட்கலாம். திரு நரேந்திரன் அவர்களை நாம இப்போ வரவேற்போம். அவர் தன்னோட பயணத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு. அவரு இந்த நிகழ்ச்சியோட பயனாளி மட்டும் இல்ல, ஒரு அன்பான நண்பராவும் மாறி இருக்காரு. வணக்கம் நரேந்திர ஐயா. நம்மோட சிறப்பு நிகழ்ச்சியான மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூப்பிட்டதுக்கு நன்றி. உண்மையே சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சிய பத்தி நான் முதல்ல கேள்விப்பட்டப்ப மூத்த குடிமக்களுக்காக அரசாங்கம் இவ்வளவு விஷயங்களை செய்யறாங்களான்னு என்னாலே நம்ப முடியல. எப்பவுமே வயசானவங்க அவங்களே கவனிச்சுக்க வேண்டியிருக்கும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சேன். என்னோட ஓய்வு ஊதியம் ஒவ்வொரு மாசமும் என்னோட கணக்குக்கு வர தொடங்கிருச்சு. அப்பதான் இந்த மாற்றம் ரொம்பவே உண்மையானதுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்னா கூட வேற யாரையாவது நம்பிதான் இருக்கணும். சின்னதா வீட்டு செலவுக்குனா கூட என் பையன் கிட்டயோ மருமக கிட்டயோ கேக்குறது ரொம்ப சங்கட்டமா இருந்தது. ஆனா இப்போ எனக்கு ஓய்வூதியம் கிடைக்க தொடங்கிருச்சு. நான் யார் கையையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை. எனக்கு ஒரு டீ குடிக்கணும்னா நானே டீ கடைக்கு போய் என் நண்பர்களோட உட்கார்ந்து மணி கணக்குல அரட்டை அடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு வரேன். போன வாரம்தான் என் பேத்திக்கு ஒரு சின்ன பரிசு வாங்கி கொடுத்தேன். முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு செலவையும் கவனமா திட்டம் போட்டு செய்யணும். ஆனா இப்போ நான் சுதந்திரமா செயல்படுறேன். இது எனக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நிதி சுதந்திரம் இருக்கிறப்ப அவங்களோட சுயமரியாதையும் பராமரிக்கிறாங்க. இப்பெல்லாம் என்னோட பேர குழந்தைங்க கூட தாத்தா நீங்க ரொம்ப கூலா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ஓய்வூதியம் வெறும் நிதி உதவி மட்டும் இல்ல, இது ஒரு கௌரவமும் கூட. அடடே நரேந்திரன் ஐயா, இது உண்மையிலேயே மனசை தொடுற மாதிரியான ஒரு விஷயம்தான். நீங்க அதை சரியா சொன்னீங்க. நிதி சுதந்திரம்ன்றது பணத்தை பத்தினது மட்டும் இல்ல, சுயமரியாதை தன்னம்பிக்கை சார்ந்ததும் கூட. ஒருத்தர் தன்னோட சொந்த தேவைகளை கவனிச்சுக்கிட்டா போதும், அவங்க சுயமதிப்பும் இயல்பா வளரும். இதை கேட்கிற முதியவர்களும் கூட இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திப்பாங்கன்னு நான் நம்புறேன். நண்பர்களே, இது ஒரு உதாரணம் மட்டும்தான். நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான முதியோர்கள் இந்த மாதிரி திட்டங்களால பயனடைஞ்சு புது உத்வேகத்தோட வாழ்க்கைய திரும்பவும் தொடங்கி இருக்காங்க. இந்த திட்டங்களை பத்தி ஒருத்தருக்கு தெரியலனா அவங்களுக்கு தேவையான தகவலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறது உங்க பொறுப்பு. நரேந்திரன் ஐயா, கடைசியா ஒரு கேள்வி. இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க வாழ்க்கை வேற மாதிரி ஆகிருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா. இத பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இத்தனை வருஷமா என்னோட நிதி பத்தி நான் கவலைப்பட்டுக்கிட்டே காலத்தை கடத்திருக்க மாட்டேன். ரொம்ப காலமா முதுமைன்றது மத்தவங்கள சார்ந்து இருக்கணும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா சரியான நேரத்துல சரியான தகவல் கிடைச்சதால மூத்த குடிமக்கள் கண்ணியத்தோடவும்
மகிழ்ச்சியாவும் வாழ முடியும்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. அதனால எல்லா மூத்தவங்களுக்கும் நான் சொல்றது இதுதான், தயங்காதீங்க, வெக்கப்படாதீங்க. இது உங்களோட உரிமை. அரசு உங்களுக்காக இது மாதிரி முயற்சிகள் செய்யும் போது நீங்க முன் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நரேந்திரன் ஐயா. இன்னைக்கு உங்களோட இந்த ஊக்கம் கொடுக்கிற கதைய எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு நாங்க எங்க மனசார நன்றி சொல்றோம். உங்களோட வார்த்தைகள் இன்னைக்கு பல இதயங்களை தொட்டு இருக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் வாழ்வீங்கன்னு நம்புறோம். அடுத்த தடவை நாம சந்திக்கிறப்ப உங்க டீ கடை நண்பர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். அப்படியே ஒரு டீ வாங்கி கொடுக்கணும், சரிங்களா? நிச்சயமா பாரத் ஐயா, கண்டிப்பா அறிமுகப்படுத்துறேன். இப்போ நான் கிளம்புறேன். நன்றி. என்ன நண்பர்களே, நீங்க நரேந்திரன் ஐயா சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? அவரோட வாழ்க்கை ஒரு ஊக்கம் தரக்கூடிய பயணமா. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் ரொம்ப அவசியம்னு கத்து கொடுக்குதில்ல. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன, அரசு திட்டங்களுக்கான சரியான தகவலை பெற்று அதை பயன்படுத்தினா உங்களுக்கும் இது சாத்தியம். உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இது மாதிரியான தகவல் தேவைப்படும் போது அவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. ஆமா தாத்தா, இன்னைக்கு நம்ம கேட்ட கதைகளும் சரி, அத சொன்ன முதியவர்களும் சரி, மகிழ்ச்சியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்க சுதந்திரமா உணரும் போதும், சிரிக்கும் போதும், மத்தவங்கள சார்ந்து இருக்க தேவையில்லைன்னு நினைக்கும் போதும் அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுதுல்ல, அதுதான் நாம சரியான பாதையில செயல்படுறோம்ன்றதுக்கு சாட்சி. அதனாலதான் அரசாங்கம் இந்த முயற்சியில முக்கிய பங்கு வகிக்குது. நண்பர்களே, இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய உந்து சக்தி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்போட முன்முயற்சி தான். இது வெறும் அரசு திட்டம் மட்டுமில்ல, இது நம்ம மூத்தவங்களுக்கு நிதி உதவிய மட்டும் தரல, இது அவங்களுக்கான ஒரு குரலா, ஆதரவு அமைப்பா, அவங்களுக்கு உரிய மரியாதையையும் கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு ஆத்மார்த்தமான முயற்சி. நம்ம சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் அமைச்சகத்தோட இந்த அர்ப்பணிப்பு முயற்சிகள் மூலமா ஒவ்வொரு முதியவரோட குறைகளை கேட்கறதையும், அவங்கள புரிஞ்சுக்கிறதையும், அவங்களுக்கு உதவுறதையும் நாங்க உறுதி செஞ்சோம். இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, அவங்க தனியா இல்லன்றது அவங்களுக்கு புரிஞ்சதுதான். ஆமா நண்பர்களே, நம்ம வீட்டு பக்கத்துல, சுற்றுப்புறத்துல, ஊர்ல இருக்கிற மூத்தவங்கள பத்தி சிந்திக்கிறதும், அவங்க கிட்ட பேசுறதும், அவங்களுக்கு தேவைப்படுற உதவியை செய்யறதும் நம்ம பொறுப்பு. எல்லாத்துக்கும் மேல அவங்க நம்மளோட குழந்தை பருவத்துல நமக்கு ஆதரவா இருந்தாங்க. இப்போ அவங்க முதுமையில அவங்களுக்கு ஆதரவா நாம நிக்க வேண்டிய நேரம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பானதா இருந்ததில்ல, ஆழமாவும் மனச உருக்கிறதாவும் இருந்ததில்ல. முதியவர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலயும் விலை மதிப்பில்லாத இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவங்க தான் நம்ம குடும்பங்களோட வேர்கள், அறிவு புதையல், நம்ம கலாச்சாரத்திலையும் மரபலையும் உண்மையான வழிகாட்டிகள். இன்னைக்கு நாம கேட்ட கதைகள் சரியான நேரத்துல சரியான ஆதரவு கிடைச்சா அவங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றதுக்கான சான்று. இந்திய அரசோட சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தோட தலைமையில இந்த முயற்சிகள் நிதி உதவிய மட்டும் இல்லாம நம்ம சமூகத்தில் இருக்கிற முதியவர்கள் இழந்த கண்ணியத்தையும் உரிமைகளையும் மரியாதையையும் மீட்டு கொடுக்குது. கடந்த 4 மாசமா நமக்கு ஊக்கமளிச்ச இந்த பயணத்தை நாங்க இங்க நிறைவு செய்யறோம். ஆனா நம்மோட உரையாடல் இங்க முடிய போறது இல்ல. ஒவ்வொரு மூத்தவருக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் ஆதரவும் கிடைக்கிற வரையும் நம்ம உரையாடல் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா லட்சுமி, இந்த பயணம் மனசை தொடுற விதமாவும் ஊக்கமளிக்கிறதாவும் இருந்ததில்ல. இன்னைக்கு ஒரு சிறிய விழிப்புணர்வும் சரியான தகவலும் நம்ம மூத்தவங்க வாழ்க்கையில எப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த திட்டங்கள் பத்தி தெரியாத ஒரு முதியவர் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு இந்த திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க. யாருக்கு தெரியும், உங்களோட ஒரு சின்ன தகவல் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற வரமா இருக்கலாம். அதனால நண்பர்களே, இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியோட மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிறைவடையுது. ஆனா இது நம்ம வானொலி நிகழ்ச்சியோட முடிவு மட்டும்தான். இது மூலமா ஒரு புதிய மனநிலை, ஒரு புதிய கண்ணோட்டம் நம்ம ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே கிடைக்குதுன்னா இது முடிவில்லை, தொடக்கம் தானே.
மூத்தவங்க நம்ம சமூகத்தோட ஒரு பகுதி மட்டும் இல்ல, அவங்க நம்மோட அறிவு, நம்ம பாரம்பரியம், நம்ம எதிர்காலத்தோட அடித்தளமே அவங்க தான். இந்த அரசு திட்டங்கள் பத்தின விழிப்புணர்வை பரப்புறது மட்டும் இல்லாம நம்ம முதியோர்கள் மேல அன்பு, மரியாதை, உணர்திறன் வளர்ப்போம்னு இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம். இந்த தொடர் நிகழ்ச்சி முழுக்க எங்களோட இருந்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களோட விழிப்புணர்வும் உதவி செய்யற விருப்பமும் அதோட மகிழ்வும் எப்பவும் உங்களோட மனசுல நிறைஞ்சு இருக்கட்டும். எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கங்க, மூத்தோருக்கு முதல் வணக்கம். நமது முதியோர் நமது பெருமை. உங்ககிட்ட இருந்து இப்போ நாங்க விடைபெறோம். புதிய தலைப்புகள், புதிய கதைகள், இன்னும் கூடுதலா புதிய உத்வேகத்தோட திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம். இது மூத்தோருக்கு முதல் வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகமும் சமுதாய வானொலி கூட்டமைப்பும் இணைந்து வழங்கிய மூத்த குடிமக்களின் நலனுக்காக செயல்படும் அடல் வயோ அபிதயோ யோஜனா பற்றி விழிப்புணர்வு தரும் மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.